கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் மற்றவர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் எந்த உதவினாலும் செய்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னத்தை கொடுக்க வந்தார் அப்படின்னா, அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தார். இந்த சமாதானத்தில் ஒரு பச்சபாகமே இல்லை. பார்த்தீங்க, என்னட்ட இருக்கிற சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு நேசம் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். இருதய கடினம், இருதயம் கலங்கிறது அப்படிங்கிறாரு. ரெண்டு வார்த்தையும் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். நம்முடைய கண்ணு தான் நார்மலாக கலங்கும், கண்ணிலேருந்து தண்ணீர் வரும். அது என்னப்பா இருதயம் கலங்காது இருக்கணும் அப்படிங்கிறீங்களே, உங்கள் இருதயம் கடினப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த ரெண்டு வார்த்தை குறித்தும் நம் சிந்திக்கணும். அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேருந்து புறப்படணும் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது ஜனங்கள் அவரை பார்த்து அழுவாங்க. அதை நான் குறித்து இந்த வாரம் தியானித்தேன். அவர் சிலுவையில் இருக்கிறார், அவரை பார்த்து ஜனங்கள் அழுகிறார்கள். ஐயோ, இப்படி இவருக்கு நிகழ்ந்து விட்டதே அப்படின்ட்டு அழுகுறாங்க. ஆனால் அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று ஜனங்களுக்கு தெரியாது. அதனால் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, எனக்காக நீங்கள் ஏன் அழுகுறீங்க? நான் மரித்தேன், ஆனாலும் நான் உயிரடைய போகிறேன். என்னை குறித்து நீங்கள் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க? ஆனால் நீங்களோ உங்களுக்குள் மரித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் நீங்கள் சிந்தித்து நீங்கள் விழிப்பாயிருங்க அப்படிங்கிறாரு. சிலுவையில் இருக்கும் பொழுது கூடவா நீங்கள் எங்களை குறித்து யோசிப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் பொழுது, உண்மையிலே அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்கள் இதெல்லாம் நினைக்கும் பொழுது அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு தான் நான் உண்மையிலே விரும்புகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படிங்கிறாரு. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் மாத்திரம் சொல்லலை, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படிங்கிறாரு. இந்த சமாதானத்தை நாம் பெறணும் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை அந்த படகுல ஏறின, அந்த படகுல பிரயாணம் பண்ணுவாங்க இல்லையா, அதை நினைக்கும் பொழுது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காம் ஆஃப்டர் தி ஸ்டோம் அப்படிம்பாங்க இங்கிலீஷில், புயலுக்கு பின் அமைதி அப்படிம்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் படகுல போகும் பொழுது பார்க்கலாம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23வது வசனம், அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காட்டு உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார் அப்படிங்கிறாரு. ஒரு படகு அடிக்குது அப்படின்னா, ஒரு புயல் அடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு சத்தம் இருக்கும் நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். ஆனால் அவருடைய சமாதானத்தை பாருங்கள், அந்த சமாதானம் வெளியரங்கமாக இல்லை, வெளியரங்கமான காரியத்தில் இல்லை. அதுதான் சகோதரர் சொன்னார் அருமையாக, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிறாரு. அவருடைய சமாதானம் அப்படிங்கிறது அது உள்ளான மனிதனிலிருந்து வருகிறது. அதுதான் அந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், அது என்னுடைய சமாதானமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு புயல் அடிக்கிறது, எப்படி ஆண்டவரே நீங்கள் இப்படி சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னா, அதுதான் மை மைண்ட் செட் இன் மை ஃபாதர் அப்படிங்கிறார் அவர். என்னுடைய சிந்தையும் என்னுடைய இருதயமும் நான் பிதாவுக்கு அடுத்தவைகளையே செய்வதற்கு நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அப்போ தான் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படிங்கிறாரு. இங்கே நம்ம பார்த்தோம், நீங்கள் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அங்கே அவருடைய சீஷர்களை அவர் அற்ப விசுவாசிகளே என்று அழைக்கிறார். நீதிமொழிகளில் நம்ம பார்க்கலாம், பயந்தது நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம எந்த காரியத்தை குறித்து பயந்தோம் அப்படின்னா அந்த காரியம் அடுத்து நம்மளுக்கு நடந்துடும். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அதுதான் அவர் சொல்லுகிறார். ஏன் உங்கள் விசுவாசம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு சீசர்களை பார்த்து. உண்மையிலே நானும்
இந்த இடத்துக்கு வருகிறேன். சகோதரர் சொன்னது போல இந்த யோவான் எழுதின அந்த 14ஆம் அதிகாரத்தை நான் இன்னும் ஆர்வமாய் நான் விரும்பி படிக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். கேட்டது போல நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு. அதை தான் நான் விரும்புகிறேன். என்னிடத்திலிருந்து உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர் சொன்னது போல என்னுடைய கணவர் சபைக்கு கீழ்ப்படுகிறார், மூப்பருக்கு கீழ்ப்படுகிறார் அப்படிங்கிறத என்னுடைய குடும்பத்தார் அறிய வேண்டும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்கள் அறிய வேண்டும். அவர்கள் அறிய வேண்டும் பிரகாரமாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதைத்தான் யோவான் அதில் அருமையாக எழுதுகிறார். உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு. எழுந்து இவ்விடமிட்டு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறாரு. நானும் மடிந்து போய் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. என்னையும் அவர் தூக்கி நிறுத்தி எழுந்து வா அப்படிங்கிறாரு. என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் அப்படிங்கிறாரு. இந்த உலகத்துக்குண்டான சமாதானம், ஒருவேளை நம்ம ஒரு பொருள்லையோ ஒரு பொண்ணுலையோ ஒரு பணத்துலையோ நம்முடைய சமாதானத்தை வச்சோம் அப்படின்னா சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா, ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு சமாதானம், ஒரு ஜாய்ஃபுல்னஸ் இருக்கும். ஆனால் அடுத்த அது டைஜஸ்ட் ஆன பிறகும் அது போயிடும். அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். அது என்னுடைய சமாதானம் இல்லைப்பா. என்னுடைய சமாதானம் நான் இருதயத்துக்குள்ளே வச்சுருக்கேன் பார்த்தியா, அந்த சமாதானத்தையே நான் உனக்கு தருகிறேன் அப்படிங்கிறாரு. இது கிறிஸ்துவானவர் கொடுக்க வந்த மேலான தரம். அந்த ஒரு தரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயம் ஒருபோதும் கலங்காமலும், அதே போல் அந்த இருதய கடினத்தை குறித்து கேட்டோம், அந்த கடினம் என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நான் விரும்புகிறேன். தேவன் நடத்துவார் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கை விசுவாசி அறிக்கை செய்கிறேன். ஆமேன். கேட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உள்ளனா இருக்கிறேன். நானும் இப்படி என் வேலை ஸ்தலங்களை அதிகமாக சிந்திப்பது உண்டு. எப்படி இயேசு 33 வருட காலம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருப்பார். இன்றைக்கு அநேக சோதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், இந்த வழியில் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிப்பது என்று அநேக நாட்களில் சிந்தித்து தோல்வி அடைந்திருக்கிறேன். ஆனால் இயேசு என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கலங்காமலும் என்னிடத்தில் விசுவாசமாக இருப்பா, நான் உனக்கு ஒரு நல்ல பாதையை உண்டு பண்ணி போயிருக்கிறேன். எல்லா விதத்திலும் நான் உனக்கு நல்ல பாதையை உண்டு பண்ணியிருக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணு, கலங்காத, விசுவாசமாக இரு. எந்த இடத்துல போனாலும், எந்த நேரத்தில் போனாலும் ஒரு தோல்வி, ஏட்டிக்கு போட்டி, பிரச்சனைகள், என்ன செய்கிறது புரியலையே அப்படிங்கிற தேய்ச்சிக்கிட்டு இருந்த நாட்கள்லாம் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு விசுவாசித்து தருகிறது. நான் போயிருக்கிறப்ப உனக்கு முன்பாக நான் கடந்து போயிருக்கிறேன். நீ எவ்வளோ தான் தவறி போனாலும் நான் உன்னை சகோதரன் என்று சொல்லக்கூட கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் உனக்காக ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீ பயப்படாத, நீ கலங்காத, சோர்ந்து போகாத, விசுவாசமாக என்னிடத்தில் விசுவாசமாக இரு. நீ தோண்டு போகும்போதெல்லாம் என்னுடைய சமாதானத்தை உனக்கு அளவு கடந்த சமாதானத்தை கொடுத்துருக்குறேன். நான் போய் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தும்படி நல்ல பாதையை நான் உனக்கு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை ஆண்டவர் என்னை நோக்கி பேசுகிறார். என்ன வழி அப்படின்னா, அநேக உபத்திரவங்கள் வழியாக இயேசு கடந்து போனார். கொஞ்சம் கூட சமாதானத்தை இழக்காமல், கொஞ்சம் கூட பிதாவினுடைய அன்பை முறிக்காமல், பிதா எனக்கு என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதன்படி தான் நான் என்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், என் இஷ்டத்துக்கு வாழாமல், நான் இப்படி தான்ப்பா பிதாவுடைய இஷ்டத்தை கேட்டு நான் போய் அந்த ஸ்தலத்தை கண்டிப்பாக உனக்கு ஆயத்தம் பண்ணுவேன். நீ பயப்படாமல் தைரியமாக கலங்காமல் இரு. கண்டிப்பாக நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வரும்போது நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் நான் என்னை ஒரு கேள்விக்குறியாக ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் கேட்டு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன். அதுதான் தேவன் இடத்துல பேசுகிறாங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிங்கிற இடத்துல நிப்பாட்டி, ஆண்டவரே நான் இந்த இடத்துல நீர் வரும்போது
நான் அதற்கு ஏற்ற தகுதியானவனாக இருக்கிறேனா அப்படின்னு உன்னை கேட்டு பார்த்து பார்த்தினந்தோறும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது ஆண்டவர். உண்மையிலே நான் இந்த வார்த்தை எனக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தருகிறது. அவர் கடந்து போயிருக்கிறார். அவர் கடந்து போகாமல் அவர் கடக்காத ஒன்றை எனக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த 33 வருட காலத்திலும் அவரை பின்பற்றும்படி, அவரை பார்த்து அவருடைய வழியில் நடக்கும்படி ஆண்டவர் தாமே எனக்கும் உதவி செய்வார் என்ற என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கேட்டது போல் கலங்குற விஷயத்தை குறித்து கேட்கக்குள்ள நான் அநேகரை சுற்றி இருக்கிறேன். அநேகரை சுற்றி இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று ஒருவருக்கு நடக்கும் பொழுது என்னை நான் பார்க்கும் பொழுது கலக்கம் வரதான் செய்கிறது. ஆனால் நான் அநேகரை போல இல்லை, நீ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, அவருடைய சகோதரர் அப்படிங்கும் பொழுது சற்று விசுவாசத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. கலங்குற விஷயத்தை பார்க்கக்குள்ள என்னுடைய ஃபேமிலியிலேயே நான் சீக்கிரமாக திருமணம் பண்ணியிருந்துருக்கலாமோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருந்துருக்கலாமோ. ஏன் அப்படின்னு கேட்டால் என்னுடைய பிள்ளைங்கள்லாம் பார்க்கக்குள்ள சிறு பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ நான் அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் நானே எனக்கு 42 வயசை எட்டும் பொழுது நானே ஒன்றையுமே கற்றுக்க முடியலையே, நானே இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இந்த பிள்ளைகளுடைய நிலை என்னவாகும், எப்படி இவங்க படிக்க போகிறாங்க, எப்படி இவங்க வளர போகிறாங்க, எப்படி இவங்க திருமணம் பண்ண போகிறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான பயம் ஆழ்த்துறதை பார்க்க முடியுது ஒரு சில நேரத்தில். அப்போது பிரதர் சொன்னது போல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இதை குறித்தான பாரம் நாள்தோறும் நெருக்கிறத போல் என்னுடைய இருதயத்தினுடைய பரிசுத்தத்துக்காக நான் ஏங்கி தவிக்கிறேன ஒரு மனுஷனாக இருக்கிறேனா அப்படிங்கிறத தான் பிரதர் மூலியமாக ஆண்டவர் சுட்டி காட்டின அந்த இது. அதெல்லாம் ஏதோ ஒரு இது, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார், அது ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுப்பார். ஆனால் நீ பர்டிகுலராக நீயும் உன்னுடைய ஃபேமிலியிலையும் உன் மனைவியை விட்டுரு, இல்லை நீ எடுத்துக்க, நீ உன்னுடைய இருதயத்தில் உள்ள பரிசுத்தத்துக்காக போராடுறியா, இதை நீ ப்ராக்டிக்கல் பண்ணு, அதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத போல் ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் உணர்த்துறார். ஆனாலும் இப்போ தவசீலன் பிரதர் சொன்னது போல் அவர் எப்படி இந்த படகுல போயிருந்திருப்பார், எப்படி அவர் இருந்திருப்பார். அநேக சூழ்நிலைகள் சிக்கலாக தான் இருக்குது. ஆனாலும் அவர் இளைப்பாறுதல் உள்ள தூங்கிட்டு இருந்தார். உண்மையிலேயே இந்த இப்படிப்பட்ட தேவையான வார்த்தை இது எனக்கு. உண்மையிலேயே இந்த வார்த்தை நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய இருதயம் எப்பொழுதுமே கலங்கிறதா தான் இருக்குது. ஆனாலும் கலங்காது இரு, என் மேலும் விசுவாசமாயிரு, தேவன் மேலேயும் விசுவாசமாயிரு அப்படிங்கிற இந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. இனி வர்ற நாட்களில் நான் இப்படிப்பட்ட சில காரியங்களை விட்டு ஆண்டவரை பற்றி கொள்வேன் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அறிக்கை செய்கிறேன். ஆமென். கேட்ட நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். யோவானில் நாம் கேட்டது போல் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அவரை போல் எந்த மனிதனும் இந்த உலகத்தில் பாடு, நிந்தை, அவமானம், துக்கம் எல்லாத்துலேயும் கடந்து போனவர் அவர் மாத்திரம்தான். அதனால் அவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட வழியில் போன அவரே சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு. யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வீட்டு சூழ்நிலையை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் மனைவி குறித்து கவலைப்படாதீங்க, உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு சாதாரண மனுஷனாக என்னோடய எண்ணத்தில் என்ன வரும் அப்படின்னா, இவர் வீட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா, இவருக்கு எதுவுமே கிடையாது, ஆனால் அவர் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கு எனக்கு என்ன செய்யாது, உண்மையிலேயே மனசு வராது எனக்கு. ஏன் அப்படின்னா, என்னை போல் அவர் என்ன செய்யலை,
எந்த கஷ்டமும் படலை, அவருக்கு எல்லாமே சொகுசாக இருக்குது, நல்லா இருக்கிறாரு, எந்த கஷ்டமும் வராதனால அவர் ஒன்று சொல்கிறத என் மனசு என்ன செய்யாது, ப்ராக்டிக்கலாக ஏற்றுக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை போல சொல்கிறத விட என்னை விட அதிகமான, கேட்டது போல் எந்த, இப்போ நான்லாம் வீட்டிலையோ அல்லது ஜிஹெச்சில் தான் பிறந்திருப்பேன். ஏன்னா மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன், இந்த உலகத்துக்கு முழுவதுக்கும் அவர் தான் நியாயந்திருக்க போகிறவர். அவர் இந்த பூமியில் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தார். அது எப்படிப்பட்டது? அது ஏன்னா இன்ன வரைக்கும் சாதாரணமாக நினைக்க என்னால் முடியாமல் இருக்கிறது. அவர் அப்படிப்பட்ட உலகத்தையே நியாயந்திருக்க போகிறவர் பூமிக்கு சாதாரணமாக இருந்தார். சாதாரணமாக நான் இருக்கிற என்னை சாதாரணமாக நினைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ என்னை போலவே எல்லா விதத்திலும் என்னை விட கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் சொல்கிறாருன்னு எதை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத, கலக்கமடையாத. ஏன் அப்படின்னா, என்னுடைய தகப்பன் உயிரோடு இருந்தார், நீ வணங்குகிற, நீ வழிபடுகிற அந்த தகப்பன் என்ன செய்கிறார், இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டாம், ஒரு நாளும் எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மனைவியை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், நீ ஒரு நாளும் ஒருபோதும் கவலை அடையவே வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணுறேன். ஒரு சாதாரணமாக ஒரு தகப்பன் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணும் பொழுது, அவர் ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் பிதாவுடைய அந்த இடத்துக்கு போனதுனால அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த பூமியில் தான் நான் இருந்தேன், ஆனாலும் நீங்கள் பூமிக்குரிய மனிதர் என்ன கிடையாது, நீங்கள் பூமிக்குரிய மனிதர் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன், நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் மறுபடியும் வருவேன், நான் மரித்தேன், உயிர்த்தேன், நான் பரமேறினேன், திரும்பவும் நான் வருவேன். நான் உங்களெல்லாம் பார்த்துட்டுலாம் போக மாட்டேன். நான் என்ன செய்வேன், உங்களை சேர்த்து என்னோட நான் அழைச்சி கொண்டு போவேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நான் போகிற இடத்தை என்ன செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நான் எங்கே போனேன்னு தெரியும் உங்களுக்கு. நான் என் பிதாவோடு பரலோகத்துக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் போயிருக்கிறேன். அந்த இடத்த நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, என் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னாரு. அவரோட வழி நம்மளுக்கு தெரியும். அவரோட வழி என்ன அப்படின்னா, பாடுகள், அவமானம், நிந்தை, துக்கம், இது எல்லாம் தான் அவருடைய வழிகள். அது சொல்கிறார்ல, அந்த வழியையும் அறிந்திருக்கேன். நான் எப்படி பரத்துக்கு போனேன், அதில் எவ்வளோ பாடுகள் இருந்துச்சு, அதில் எவ்வளோ அவமானம் இருந்துச்சு, எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இது எல்லாத்துலேயும் நான் என்ன செஞ்சேன், கவலை இல்லாமல் கலக்கம் இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறார். உண்மையிலே அற்புதமான ஒரு வார்த்தை அது. கடைசியில் கேட்டது போல், இந்த உலகம் தர சமாதானத்தை நான் உங்களுக்கு தரமாட்டேன், என்னுடைய சமாதானத்தை இந்த பூமியில் நான் எப்படி கவலை இல்லாமல், அந்த போட்டில் சீசர்கள் அவ்வளோ பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பயம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல், அவ்வளோ நித்திரையாய் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவ்வளோ காற்று, அவ்வளோ தண்ணி கொப்பளிக்குது, புயல் அடிக்குதுன்னா எப்படி இருக்கும் சூழ்நிலைகள், ஆனாலும் அவர் நித்திரையாக இருந்தார். இந்த வார்த்தை தான் எனக்கு அதிகமாக புரோஜனமாக இருந்துச்சு. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் அப்படின்னு. உதாரணமாக ஒரு ஆஃபீஸோ ஸ்கூலோ எங்கேயுமே ஒரு வேலைக்கு நான் 9 மணிக்கு போகணும் அப்படின்னா 9 மணிக்கு நான் இருக்கணும். 4:30 மணி வரைக்கும் இருக்கணும், இல்லை 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதை நான் செஞ்சு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா என்னை வேலை போயிடும், எனக்கு சம்பளம் என்ன செய்யாது, எனக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். பிதா எனக்கு என்ன சொன்னாரோ நான் அதை மட்டும் தான் செய்கிறேன், வேறு நான் எதையும் என்ன செய்யலை. எப்படி உலக மனிதர்கள் ஒரு வேலைக்கு போகிறாங்களோ, லேட்டாக போனால் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா எந்த மனிதனையும் வேலைக்கு வச்சிக்க மாட்டாங்க. ஆனால் சொல்கிறார்ல, பிதா எனக்கு ஒன்று கட்டளையிட்டு இருக்கிறார், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒன்று கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் என்ன செய்கிறேன், நான் அப்படியே செய்கிறேன் அப்படிங்கிறார். இதை நான் எப்படி இதை கற்பனை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, நான் என் மனைவிக்கு புருஷன், என் பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருக்கிறேன். ஆனால் என் மனைவியும் பிள்ளைகளும் என்னை குறித்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பிதா அவருக்கு கட்டளையிட்டவைகளை தவிர என்ன செய்ய மாட்டார், அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார். பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் அப்படிங்கிறது போல் என்னுடைய கணவனும் என்னுடைய தகப்பனும் என்ன செய்வார் அப்படின்னா, பிதா அவருக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் செய்வார் அப்படிங்கிறத என் பிள்ளைகளும் மனைவியும் அறிந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, கேட்டது போல் இப்போ இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு அதிகமான கவலை, கலக்கம், பயம் இருக்கிறது. நானே கலக்கமடைந்து நானே பயமடைந்து இருந்தேன் அப்படின்னா, எங்கள் அப்பா தொட்டதுக்கும் பயப்படுவார். சின்னதாக வீட்டில் ஒரு பொருள் உளுந்து ஒன்று உடஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன், அவர் முகத்தையே நான் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு கடுகடுப்பாக இருப்பார். சின்னதாக ஒரு பொருள் ஒரு டீ பொங்கி ஊற்றி போயிட்டனாலும் அவரை பார்க்க முடியாது. அப்படிங்கிற போல்
பிதா எனக்கு கட்டளை விட்டகளை நான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிறது போல் என் பிள்ளைகளும் என் மனைவியின் இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவரிடத்துல ஒரு நாளும் என்ன செய்யலை, அவர் முகத்தில் பதட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. கவலையே அடைய மாட்டார். இயேசு எப்படி இருந்தாரோ அதே போல் இருந்தார் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் காமிக்க வேண்டிய எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர்கள் வெளியில் போகும்பொழுது, ஸ்கூலுக்கோ வெளிஸ்தலங்களுக்கோ போகும்பொழுது, என் அப்பா இப்படி தான் இருந்தார், வீட்டில் எல்லா சூழ்நிலையும் இருக்கும், பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், கவலை இருக்கும். இயேசு எப்படி நித்திரையாய் பயம் இல்லாமல் இருந்தாரோ அதே சூழ்நிலையை எங்கள் அப்பாட்ட என்ன செஞ்சேன், நான் பார்த்தேன் அப்படிங்கிறது அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தேவன் நடத்துவார்னு சொல்லி என் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். தேவன் பேசின ஜூனில் வார்த்தைக்கு நன்றியுடையவனாக இருக்கேன். கேட்டது போல் கவலை, பயம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்மளை கவலையும் பயமும் ஆளுகை செய்கிறது அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அநேக நேரங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான கலக்கம் நம்மை வந்து சேருகிறது. உண்மையிலே ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை உணர்ந்து நாம் எதுக்கெல்லாம் கவலைப்படுறோம் அப்படிங்கிறத சகோதரர் மத்தியில் சபையிலே தேவன் பேசியிருக்கிறார். ஆனால் நாம் கவலைப்பட, இந்த பூமியில் எதையும் குறித்து நம்ம கவலையே பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் 14:3 சொல்லியிருக்குது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன். அவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 6:12-13 சொல்லப்பட்டது போல், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நமக்கு சுயாதீனம் இருக்கிறது. நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், ட்ரெஸ் கோடு இப்படி தான் போட்டுக்கணும், என் ஹேர் ஸ்டைல் இப்படி தான் வெட்டிக்கணும், நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சுயாதீனம் இருக்குது. அந்த சுயாதீனத்தில் யாரும் தலையிடுறது கிடையாது. என்ன கட்டுப்பாடு இருக்குது, ஸ்கூலில் இருக்கிறதுனால ஒருவேளை கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தகுதியாக இருக்குது? நான் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன்னா தேவனுக்கு விரும்புவாரா? நான் அப்படி முடிவெட்டியிருந்தால் தேவன் என்னை விரும்புவாரா? அதுதான் தேவன் நம்ம எதிர்பார்க்குறார். இந்த எதிர்பார்ப்பு எப்படி வரும் அப்படின்னா, பிரதர் சொன்னது மாதிரி யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அந்த மரியாளினுடைய தேவன் மேல் கொண்ட அந்த தீராத அன்பு, தேவன் மேலே கொண்டிருந்த அந்த, அது சொல்லுவாங்க, அதிதீவிரமான ஒரு காதல். இயேசுவை அவ்வளவாய் நேசித்தார். கொண்ட கல்லறையில் வைத்த பிறகு இருட்டோட, காலையில் யாருமே எழும்ப முடியாத இருட்டோடே எழுந்திருத்து அந்த கல்லறையை நோக்கி ஓடினாள். 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரியை ஏன் அழுகிறாய்? ஆண்டவர் கேட்குறார், ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி. என்னுடைய இயேசுவை காணும், நான் போய் எடுத்துக்கொள்ளுவேன். ஒருவேளை ஒரு 33 வயசுனா ஒரு 45-50 கிலோ இருக்கும் வெயிட்டு. நான் எடுத்துக்கொள்ளுவேன். அப்போ தேவன் மேல் இருந்த ஒரு அன்பு, உண்மையிலே இன்னைக்கு அந்த அன்பு எனக்கு தேவையாக இருக்கிறது. சொல்லும்போது சொன்னாங்க, பைபிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெக்கமாக இருக்கா? இல்லை, நம்ம போகும்போது தேவனுடைய செய்தியை ஹெட்ஃபோன் இல்லாமல் நம்மளால் கேட்டு போக முடியுதா? பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு போகல, தேவனுடைய செய்தியை நாம் கேட்க முடியுதா? அது டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அதுக்கு சொல்லலை. ஆனால் இவங்க கிறிஸ்டின் அப்படின்னு ஒரு வெக்கம் நமக்குள்ளே உண்டாகுதா? ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார். அந்த தீராத தேவன் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பை, காதலை தேவன் இந்த மரியாளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார். அதனால தான் 17வது வசனத்தில், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை, என் சகோதரனிடத்தில் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லும் என்றார். போயிட்டு திரும்ப மறுபடியும் நம்மை
கூட்டி செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். நான் அதற்கு தகுதியுடையவனாய் அவர் என்னை திரும்ப அந்த வாசஸ்தலத்திலே அழைத்து செல்லும் பொழுது நான் அதற்கு தகுதியுடையவனாய் வாழும்படிக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நானும் அப்படி வாழ்வேன்னு சொல்லி என்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். யோவான் 14 கேட்டது போல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணி உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் ஒரு 25 வயசு ஒரு வாலிபனாக இருந்து பூமியில் வந்துட்டு சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு சாட்சியாக இருந்திருக்க முடியாது. இல்லை ஒரு 30 வயசில் வந்து டைரெக்டாக ஒரு ஊழியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாருன்னா அவர் எனக்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்க முடியாது. அவர் வந்துட்டு என்னை போல் ஒரு நாளும் ஒரு பாடம் அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அப்படி இருந்து அவர் வந்துட்டு எல்லாத்தையும் சகித்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சீசர்கள்ட்ட சொல்லும்போது அதை சொல்கிறாங்க, நான் போய் பிதாவின் அநேகம் உண்டு, அதில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சீசர்களோட இருதயம் எப்படி இருக்கும்? அப்போது நம்ம இயேசு கூட வந்துட்டு அவரோட கூட இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாங்க. சீசர்கள் வந்து அப்படி வாழலை. நான் என்னையே அந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்குறேன். இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில் வாழும்போது எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாங்க, நான் இப்போது எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டது போல் இயேசு அந்த எருசலேமுடைய வீதிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து நடந்திருப்பார். அந்த இதுக்கே போனோம் அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு அந்த உபச்சார ஸ்திரீ வந்துட்டு கையும் கலவமாக மாட்டின அந்த இடத்துக்கு இயேசு போயிருக்கார். அப்படி என்ன நினைப்பார், வந்துட்டு இந்த ஸ்திரீ வந்து இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பார். அவர் அவங்கள பார்த்து மனதுருகி இருந்திருப்பார். அவங்கள வந்துட்டு அதுலேருந்து விடுதலை பண்ணியிருப்பார். இப்போது நான் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறேன், நான் வந்துட்டு எப்படி இருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்திரீ வந்துட்டு எனக்கு முன்னாடி போனாங்க அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறேன். இயேசு கிறிஸ்து வந்து பூமியில் வாழும்போது அவருடைய முழுவதுமாக பிதாவினிடத்தில் கொடுத்துட்டாரு. பிதாவை விட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு அவர் பிரிஞ்சு இல்லை. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்க. இப்போ நான் வந்து பூமியில் வாழும்போது அப்படி என்னால் வாழ முடியுதா? பரலோகத்திலேயும் போன வாரத்தில் கேட்டது போல் பரலோகத்திலேயும் இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூமியிலே உண்மை தவிர வேறு எனக்கு ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட முடியுதா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறாங்க. இப்போ நானும் வந்துட்டு அவரோட கூட அந்த ஸ்தலத்தில் வந்துட்டு இருக்க போகிறேன் அப்படின்னா அந்த பூமியில் வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு உணர்வடைகிறேன். ஆண்டவருக்கு இன்னும் முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அப்படியே வாழ்ந்துறேன். பூமியிலே உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துறேன். ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செய்ய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். ஆமாம். என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே சகோதரன் சுந்தர ஆண்டவர் அற்புதமாய் ஆவியானவர் நிரப்பி சபைக்கு பேச வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சகோதரனை நான் மனதார இயேசு நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல முடியாது. ஆனாலும் சகோதரன் காலேஜில் நடக்கிற சம்பவங்களை தெளிவாக சொன்னாங்க. நான் திருத்துறைப்பூண்டியில் வந்து 24 வருஷமாக கடை வச்சுருக்கிறேன். அந்த 24 வருஷமாக பிள்ளைகளாக இருந்து காலேஜுக்கு போவாங்க, ட்ரெஸ் என்கிட்ட தைச்சிட்டு போவாங்க. திரும்ப அவங்க வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு வந்து தாயும் தகப்பனை விட்டு தன்னுடைய புருஷன் கைவிட்டு போய் நிலையில் வந்து நிற்பாங்க. பார்த்தா பரிதாபமாக இருக்கும். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அப்படி சீர்கட்டு போகாதபடிக்கு சகோதரனை வைத்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே நான் 2வது முறை ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து
ஒரு மனிதனாய் பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர் 33 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கார். அவர் பிறந்தது முதல் பரமேறி சென்ற வரையிலும் அவமானம், நிந்தை, நெருக்கடி இதன் மத்தியில் தான் வாழ்ந்துட்டு அவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். அவர் ஒரு மாதிரி நம்மளுக்கு, அவர் ஒரு ரோல் மாடல். நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன்ப்பா, இவ்வளோ நெருக்கடியின் மத்தியிலையும் இவ்வளோ அவமானத்தின் மத்தியிலும் நான் சமாதானமாக வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இளைப்பாறுதலை தேவன் கற்றுக்கொண்டு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னா நான் என்னை கழுவிக்கொள்ளணும், என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். உண்மையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தை திரும்ப படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின அவ்வளோ சாராம்சங்கள் இதை இருக்குது. அதை உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் நானும் கைக்குள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அது மாத்திரமல்ல, 30வது வசனத்தில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது? இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப தம்பிகளும் அப்படி சொல்ல முடியுமா? அதை தான் சகோதரர் உற்சாகப்படுத்தினாங்க. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க, 4 பெண் பிள்ளைகள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ரசிக்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளை நம்ம பிள்ளை உட்காந்துருக்குது. இப்போ இங்கிருந்து நான் வெளியில் போகிறேன், இல்லை இங்கிருந்து நான் வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு நம்மளால் கிளம்ப முடியுமா? உண்மையிலே இந்த வார்த்தைகளுக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை நான் சுத்திகரித்துக் கொள்கிறேன். நானும் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நானும் இந்த வார்த்தையை திரும்ப சொல்லணும். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு என்னுடைய இருதயத்தில் நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருக்கணும். அப்போ தான் நான் அந்த ஸ்தலத்துக்கு போக முடியும், சும்மா வெறுமனையாக போக முடியாது. மேலே இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கான நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கி கேட்ட வார்த்தை என்னை உற்சாகப்படுத்துது. அது மாத்திரமல்ல, நம்ம மார்க்களை கேட்டோம், அந்த குஷ்டரோகி கை நீட்டுன்னு சொன்னார் ஆண்டவர். அவன் எந்த வெக்கப்படவே இல்லை, எந்த அவமானமும் நினைக்கவே இல்லை. என்ன போய் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் ஆண்டவர் கையை நீட்டு சொன்னாரே அப்படின்னு சொன்னால் வெக்கப்படவே இல்லை. உடனே நீட்டினான், அவன் சுஸ்தமானான். இப்படி தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாமளும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். உன் இருதயத்தில் இருக்கிறவைகளை நீ வாயினால் அறிக்கை செய்ய, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நான் சொல்லி அறிக்கை செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு அற்புதமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிங்களா? அல்லேலூயா. ஏன்னா நான் ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடி வருகிற சபை ஆராதனை கூட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு விருந்து சாலையை போல் நமக்கு இருக்கணும். எப்படி அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது ஒரு மிகப்பெரிய விருந்து சாலையை அந்த தகப்பன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். அவன் அப்பா வீட்டில் எவ்வளோ சந்தோஷம் அடைந்திருப்பான் யோசித்து பாருங்கள். அவன் வெளியில் இருக்கும்போது பன்றி திங்கிற தவிட்டை சாப்பிடும்படிக்கு அவன் நினைத்து அது கூட அவனுக்கு கிடைக்கல. அவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை, ஒரு பெரிய பின்மாற்றம் அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டு அவன் கலங்கி தவிக்கும் பொழுது தான் தகப்பனுடைய வீடு நினைவுக்கு தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அங்கே தகப்பன் வீட்டுக்கு பார்த்தபோது அவன் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படியெல்லாம் இருக்குமா அப்பா வீட்டில் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஒரு வேலைக்காரனாக நான் போய் சேர்ந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் அந்த திருந்திய மைந்தன் வந்தான். ஆனால் வீட்டில் வந்தபோது அங்கே ஒரு பெரிய ஆரவாரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பெரிய விருந்து இவை எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். அதனால தான் பெர்க்மன்ஸ் ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருப்பல, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே அப்படின்னு பாடுவார். அப்பா வீட்டில் எப்போதுமே சந்தோஷம். அப்போ நம்ம அப்பா வீட்டுக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷந்தான், மகிழ்ச்சி தான், அது அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதனால் நம்ம எப்பொழுதும் ஒவ்வொரு வாரமும் நாம் சபை கூடி வருவதற்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு நம்முடைய வார்த்தையை பேசணும் அப்படின்னு நான் வரணும். இந்த நாளில் கேட்ட வார்த்தை உண்மையிலே கடந்த வாரத்தில் ஒரு குடும்பத்துக்கு நடந்த நிகழ்ச்சி. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த பேசின ஒரு சகோதரர்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் அந்த
யோவான் 14ஆம் அதிகாரத்தை ஆரம்பித்து அந்த வார்த்தையை சொல்லும்போது எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய சபையில் இருக்கிற ஒரே ஒரு குடும்பத்துக்காக இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். அவர்கள் எப்படி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள், உங்கள் வாழ்க்கையில் இருந்த இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரே ஒரு வசனம் நமக்கு இந்த நாளில் பதிலை கொடுத்துருக்கிறது என்று நானும் கேட்டுக்கொண்டிருக்கும்போது உற்சாகமாக இந்த வார்த்தையில் கேட்டேன். யோவான் எழுதின அந்த சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம கேட்டோம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் எவ்வளவு கலங்குது, எவ்வளவு பயப்படுது. எத்தனையோ விஷயத்தை குறித்து நம்ம பயப்படுறோம். ஒரு சின்ன விஷயம் நடந்து போனால் கூட நம்ம வீட்டில் அல்லது இப்படி ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறோம், அந்த காரியம் நடக்கலை, வேறு மாதிரி நடந்து போகுது அப்படின்னாவே நமக்கு ஒரு பயம் வந்துடுது, ஒரு கலக்கம் வந்துடுது, எத்தனையோ காரியங்கள். அப்போ ஏன் இந்த மாதிரி காரியங்கள் வருது அப்படின்னா அதே வசனங்களில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை கவனித்து பாருங்கள். 3ஆம் வசனத்தில், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் நான் வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை நான் கவனித்து பார்க்குறேன் இந்த வசனத்தை. ஏன் நம்ம கலங்குறோம், ஏன் நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் நான் பூமிக்குரிய மனுஷனாக இருக்கிறேன், பூமிக்குரிய மனிதனாய், பூமிக்குரிய தேவைகள், பூமிக்குரிய காரியங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் யாரிடத்துல நீங்கள் போய் பேட்டி கண்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள், எல்லாருடைய இருதயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்குரிய காரியத்தில் தான் அந்த இருதயம் பதிந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க, கலங்குறாங்க, எத்தனையோ கலக்கங்கள் ஏற்படுது. அதே விஷயத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறாரு, நீ பயப்படாதே, கலங்காதே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு நல்லா தெரியும், நாம் இந்த பூமியின் நாட்களில் பரத்துக்குரியவர்களாய், நான் பரத்திலே, அங்கே நம் கடந்த வாரத்தில் கேட்டது போல், நான் என் ஆவியிலே நானும் இயேசுவும் தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உடையவர்களாய் நாம் இல்லாமல் நம்ம இன்னும் பூமிக்குரியவர்களாய் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையினால தான் அந்த வசனத்தில் 14ஆம் வசனத்தில் 30ஆம் வசனத்தில் நான் கேட்டோம், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எப்படி இயேசு வாழ்ந்தார் பாருங்க. இந்த உலகத்தின் அதிபதி யார் அப்படின்னா, அவன் இந்த பூமிக்குரிய சரக்கு உடையவன். இந்த பூமியில் எப்படி எப்படியெல்லாம் இன்றைக்கு மனிதர் வாழ்கிறார்கள், பணப்பிரியராய், சுகபோக பிரியராய், தனக்கு இஷ்டமாய் வாழுகிறவர்கள், இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவராய் இருப்பார் என்று நினைத்து தான் பிசாசு இயேசுவினிடத்தில் வருகிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இந்த வார்த்தையில் அவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில், அவனுடைய சரக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னால், நான் ஒரு உதாரணம், எனக்குள் பொறாமை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்குள் பொறாமை இல்லை, அவன் எனக்குள் பொறாமையை விதைக்கும்படி ஒரு விதையோடு வருகிறான். ஆனால் அவன் என்னிடத்தில் வந்து பார்க்கும்போது இவருக்குள் பொறாமை என்கிற அந்த விதையை இவருக்குள்ளே விதைக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், இவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. எந்த வசனத்தில் சொன்னார்? 14ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையில் அவர் சொல்லுவார், நான் உலகத்தாராய் அல்லாததன் போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் உலகத்தாராய் வாழவில்லை. சுருக்கமாக சொன்னால் அதான், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னா, இந்த சாத்தான் இயேசுவினிடத்தில் வரும்போது இயேசு உலகத்தாராய் இல்லை. ஆகையினால் பிசாசு வந்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் பதில் சொல்கிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் இயேசு வாழ்ந்ததுனால்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நான் இன்றைக்கு கவலைப்படுகிறதும் இன்றைக்கு நான் சோர்ந்து போகிறதும் என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் நான் இந்த பூமியின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த பூமி தான் எனக்கு கடைசி வரைக்கும் சொந்தம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்கிறேன். அப்படி வாழ்கிறதுனால்தான் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கவலையும் அந்த பயமும் நமக்குள்ளே திரும்ப திரும்ப வருது. நான் சொல்கிறது தெரியுதா? அந்த பயமும் கவலையும் நமக்குள்ளே திரும்ப திரும்ப வருது. நான் இயேசுவை போல நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த கவலையும் பயமும் நமக்குள்ளே திரும்ப திரும்ப வர வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த நாளில் நம்ம உணரணும், ஆண்டவரே நான் திரும்ப திரும்ப ஏன் பயப்படுகிறேன், திரும்ப திரும்ப ஏன் நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மள்கிட்ட ஆண்டவர் தெளிவாக பேசுகிற விஷயம், இந்த பூமிக்குரிய எண்ணமும் சிந்தையும் நமக்குள்ளே இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கவலைப்படுவோம். அப்போ இந்த பூமிக்குரிய சிந்தையும் கவனமும் நமக்குள்ளே இல்லாமல் வாழ்கிறதுக்கு நாம் இயேசுவை போல தினமும் வாழ நம்ம பிரயாசப்படணும். இது ஒரு நாளில் வர்ற விஷயம் கிடையாது. தொடர்ந்து இந்த வேத வசனங்களுக்கு எப்படி இயேசு அந்த கடைசி வசனத்தில் 14 கடைசி மறுபடியும் படித்தாங்களே, நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருள் மேலும் எனக்கு அன்பு கிடையாது. நாம் கேட்டது போல் வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், உங்கள் இருதயத்தில் இயேசுவை தவிர ஒரு விருப்பம், ஒரு ஆசை எனக்கு கிடையாது. நான் முழுக்க என்னை நான் இயேசுவினிடத்தில், தேவனிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். இப்படி தான் இயேசு வாழ்ந்திருக்கார். அதை தான் இங்கே சொல்கிறாரு, நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன தேவையோ அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். எனக்கு எல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நான் எப்படி இந்த பூமியில் நடக்கணும், எப்படி நான் வாழணும் அப்படிங்கிறத அவர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆகையினால் நான் அவர் மேலே அன்பாக இருக்கிறேன். பிள்ளைகளே பார்த்துங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தினம் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு தேவையான ஒரு ஐஸ்கிரீமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மேலே நம்ம பிள்ளைங்க வெறுப்பாக இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த பிள்ளைங்கள அப்பா இல்லாதப்போ நம்ம கேட்குறோம்ல, அப்பா என்னை வந்து தேவனுடைய கட்டளையின்படி அப்பா எங்கள் வீட்டில் அவர் நடக்கிறாரு, மனைவி புருஷன் அப்படி நடக்கிறாருன்னு சொல்கிறது போல், அவங்க யாருமே இல்லைனாலும் அவங்க அப்பாவை பற்றி பிள்ளைகிட்ட கேட்டு, எங்கள் அப்பா எவ்வளோ அன்புள்ளவர் தெரியுமா, எனக்கு எல்லாமே அவர் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாமே எனக்கு தர்றாரு அப்படின்னா, அதே போல் தான் இயேசுவுக்கும் பிதா எல்லாத்தையும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கார். என்ன தேவையா அதை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த சூழ்நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கும் நமக்கு பிதா அதை தான் அவர் நமக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்க ரெடியாக இருக்கார். அந்த பிதாவை தான் அப்பா இயேசு சொல்கிறாரு, நான் அவர் அன்பாக இருக்கிறேன், அது மாத்திரம் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம பூமியில் வாழ துவங்கிட்டோம்னாவே போதும், நம்ம உண்மையாகவே எதை குறித்து என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட்டு நம்ம கலங்க மாட்டோம். அதுதான் இந்த நாளில் நானும் என்னுடைய நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். கடந்த நாட்களில் எத்தனையோ விஷயத்து குறித்து நானும் கவலைப்பட்டு கலங்கியிருக்கிறேன். எத்தனையோ விஷயம், இது எப்படி இருக்கும், இது எப்படி ஆகும், இந்த காரியம் எப்படி நடந்து முடியும், ஒரு எல்லாம் எதிரடையாகவே இருக்க அப்படின்னு அதை குறித்து யோசிக்கும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு பயமும் ஒரு திகிலும் கவலையும் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ அதை சோதித்து பார்க்கும்போது தெரியுது, ஏன் நான் இப்படி கவலைப்படுறேன்னா, நானும் இன்னும் பூமிக்குரிய மனிதனாக இருக்கிறேன், தேவ சிந்தையுடையவனாக நான் இல்லை. எனக்கு எல்லாத்தையும் தேவன் சப்ளை பண்ணுவார், எனக்கு எல்லாத்தையும் அவர் கொடுக்கக்கூடியவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவருங்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்குள்ளே வரல.
அதுதான் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. முதல்ல தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்க. ஏன் அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க அவர் அதிகாரம் உடையவர். எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு சப்ளை பண்ணுவார், எல்லாம் கொடுப்பார். அதை நம்புங்க. அதை நீங்கள் நம்பிட்டு அடுத்தது என் மேலே விசுவாசம் ஆயிருங்க. அப்படின்னா நான் எப்படி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நான் அவர் மேல் எப்படி இருந்தோனோ அதே போல் நீங்களும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ இது காரியங்களை கேட்கும்போது நமக்கு உற்சாகமாக இருக்குது. அப்பா எத்தனை காலமாக நம்ம எவ்வளவு முட்டாளாக வாழ்ந்திருக்கிறோமே, இப்படிப்பட்ட வேத வார்த்தையினுடைய வெளிச்சம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோமே அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்கும்போது உணர்வை ஆண்டவர் தருகிறார். இந்த நாளில் நம்ம விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆகையினால தான் இயேசு பயப்படாமல் கலங்காமல் இருந்தார். நான் கேட்டோமே, அந்த போட்டில் அவர் படுத்திருக்கும்போது அந்த வார்த்தை எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? சுழல் காற்றுன்னு எழுதியிருக்கு. சுழல் காற்று அடிச்சிருக்கு. அப்படின்னா அந்த போட்டு நேராகவே போயிருக்காது, அந்த போட்டு அப்படியே சுற்றி இருக்கும், கடுமையாக சுற்றி இருக்கும். அப்போ இயேசுக்கு மட்டும் தெரியுது, பிதா எனக்கு இருக்கார், அவர் எனக்கு இந்த சூழ்நிலையில் தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் உடையவராய், அவர் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவராய் அந்த போட்டில் படுத்திருந்தார். மற்ற சீசர்கள்லாம் தேவனிடத்துலேயும் விசுவாசமாக இல்லை, இயேசுனிடத்துலையும் அவங்க விசுவாசமாக இல்லை. இன்றைக்கி நம்ம கதியும் அதே தான். அதை மட்டும் உணர்ந்துட்டோம்னா இன்னையிலேருந்து கூட நம்முடைய அடி எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். ஆமாம், எவ்வளோ பெரிய சுழல் காற்று அடிக்கும்போது இயேசும் ஒரு ஆர்டினரி மனுஷன் அப்படிங்கிறார், மனுஷகுமாரன். அவர் தெய்வமே கிடையாது, அந்த இடத்துல அவர் மனுஷனாக இருந்தார். அப்போ ஒரு மனுஷன் ஒரு சுழல் காற்று ஒரு மோசமான சூழ்நிலையில் அவர் அமைதியாக படுத்து நித்திரை பண்ணார்னா, நானும் மனுஷன்தான், ஏன் என்னால் அப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி. அப்படி சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நீ பயப்படாமல் இரு, கலங்காமல் இருப்பா, நீ இந்த பூமிக்குரிய மனுஷன் கிடையாது, நீ பரத்துக்குரியவன் அப்படின்னு நம்மளை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி நம்மளை தொடர்ந்து நாம் நடந்து போகும்படிக்கு செய்கிறார். அதனால் இந்த நாளில் நம்ம நம்புவோம். பிசாசுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாரும் வரணும். இதை கேட்கும்போது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியை பழைய உடன்படிக்கையில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்டோரி ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். கோலியாத்து தாவீது அப்படிங்கிற சம்பவம் தான். நம்ம கேட்டது போல் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை நம்ம கேட்குறதுல நம்ம சலிக்கக்கூடாது. இதான் கோலியாத்து தாவீது பற்றி எங்கள் பிள்ளைங்களை கேட்டாவே சொல்லுவாங்க. வீட்டில் உட்காந்துருக்கையில், தாத்தா இந்த கோலியாத்து தாவீதை எடுத்து காட்டுங்க அப்படின்னு தான் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கோலியாத்து தாவீதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கோலியாத்து தாவீதை குறித்து தான் இந்த ஸ்டோரி ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் படிக்கிறேன். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். எந்த மனுஷனை பார்க்கும்போது? கோலியாத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முழு ஜனங்களும் அதை பார்த்து அவன் வந்து நின்று பேசும்போது எல்லாரும் ஓட்டம் பிடிப்பார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலின் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். இந்த சம்பவங்களை கேட்கும்போது இந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் யார்? அவன் இப்படியெல்லாம் அவனுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு தாவீது வரான். தாவீது அந்த இடத்துக்கு வந்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் பார்க்குறான். எல்லாரும் பயந்து கலங்கினார்கள். இஸ்ரவேல் சமஸ்தம் சபை முழுவதும் பயந்து இருந்துச்சு. என்ன செய்வதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அவனுடைய கெட்சிப்பு, அவனுடைய பேச்சு, அவனுடைய எல்லா வார்த்தைகளும் ஜனங்களை எல்லாரையும் கலங்க பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ
போன வாரத்தில் நான் சொன்னது போல் ஒரே ஒரு மோசேன்னு சொன்னது போல் ஒரே ஒரு தாவீது, ஒரு சின்ன பையன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அடுத்த பக்கம் பாருங்க. அந்த கோலியாத்து சொன்னது போல் கோலியாத்து பேசுகிறான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ 43ஆம் வசனத்தில், நீ தடிகளோடு என்னிடத்திலே வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. சபித்தான். அவன் தாவீதை பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு ஒரு துரும்பு போல தெரிஞ்சான். இன்றைக்கும் கூட இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், காரியங்கள், இவையெல்லாம் அது நம்ம கண்ணை பார்க்கும்போது, நம்மளை பார்க்கும்போது நம்ம துரும்பு மாதிரி அதுக்கு தெரிகிறோம். துரும்பு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த துரும்பை நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம கொன்றலாம் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள் பார்க்குது. ஆனால் இந்த துரும்பு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். திருப்பி 45ஆம் வசனத்தில், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகி சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய தைரியம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறான் ராஜதன், பெரிய ஆள், அவனை யாருமே ஜெயிக்க முடியாது, அவ்வளோ பெரிய மனுஷன். அவன் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்து பேசுகிறான். நமக்கு இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நமக்கு சில பிரச்சனை தெரியாமல் இருக்குது, எப்படி முடியும்னு தெரியாமல் இருக்குது. அதை நினச்சி தான் நம்ம பயப்படுறோம். ஆனால் இவன் சொல்கிறான், ஏய், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நீ எப்படிப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணாலும் சரி, என்ன பிரச்சனை என் குடும்பத்தில் நடக்கும், அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு நீ எது சொன்னாலும் சரி, ஆனால் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லிட்டு 46ல், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொன்னான். இது எதை காட்டுது தெரியுமா? இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை. இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். நாம் அதை ஜெயிப்போம். அதுதான் விசுவாசம். நாம் அதை ஜெயிப்போம். அவர் சொல்கிறார், ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. நம்ம அப்படி பேச முடியுமா? பிரச்சனையை பார்த்து நம்ம அப்படி பேசுவோமா? யோசிச்சு பாருங்க. பிரச்சனையை பார்த்து நம்ம பேசணும். ஆனால் பிரச்சனையை பார்த்து இந்த ஜனங்கள் பயந்து ஓடுனது போல் நம்ம பயந்து ஓடுறோம். இது இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பயந்து ஓடுறோம். இல்லை, பிரச்சனையை பார்த்து பேசுகிறவர்களுக்கு தான் தேவன் இன்றைக்கு கை கொடுக்க போகிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் அந்த பிரச்சனையை பார்த்து நான் பேசுவேன், நான் அதை எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெறணும் பிரியமானவர்களே. அதை தான் அடிக்கடி நம்ம மூத்த சகோதரர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். ஆகையினால் நீங்கள் பேசணும் சாத்தானோட. என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் மேல் உனக்கு கை வைக்க எந்த அதிகாரமும் கிடையாது. ஏனென்றால் உன்னை 2000 வருடத்திற்கு முன்னாடி கல்வாரி சிலுவையிலே உன் தலையை இயேசு கிறிஸ்து நசுக்கினார். உன் துரைதனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு உன்னை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, என் குடும்பத்தின் மேலே சபை மேலே எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அறிக்கை செய்யணும், சாத்தானோடு பேசணும் பிரியமானவர்களே. அதான் சில பிள்ளைகளை நம்ம பார்த்து நம்மளே பயப்படுறோம், என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி.
ஆனால் நாம் அந்த சாத்தானுக்கு விரோதமாய் நாம் பேசணும். அதை பேசுகிறாருங்க தாவீது பேசினான். பேசி அதே போல் அந்த யுத்தத்தில் போய் நம்ம தெரியும் ஒரு கூழாங்கல்ல வைத்து எப்படி முடியும் யோசித்து பாருங்கள். அடுத்த சாத்தியம் பேசினான். பேசி முடிஞ்ச உடனே என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு சின்ன கூழாங்கல்ல வைத்து அந்த மிகப்பெரிய முரட்டு மனிதனை அந்த இடத்துல சாய்த்து விட்டான். அற்புதமான காரியங்களை தேவன் செய்தார். அப்புறம் பாருங்கள், அந்த கோலியாத்துக்கு கீழே விழுந்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எல்லாரும் போய் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இப்படித்தான் ஒவ்வொரு காலங்கள்லேயும் நமக்கு செய்து கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் நம்ம தான் பயப்படுறோம், கலங்குறோம் அப்படின்னு தேவன் இன்றைக்கி நம்மள்கிட்ட பேசியிருக்கார். அதனால் ஒவ்வொருவரும் உணர்வு அடையுங்க, தைரியம் கொள்ளுவோம். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல் தைரியம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. என்னை தைரியத்தின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே, வல்லமையின் ஆவியினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு நாம் தேவனிடத்தில் தொடர்ந்து கேட்கணும். பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற அந்த பயம், அவிசுவாசம், இந்த கவலை நம்மை எப்படியாவது தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. எப்படியாவது பிரித்து விடணும் அப்படின்னா தேவனுடைய இந்த சாத்தானுடைய திட்டம். ஆகையினால் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம இடத்துல தெளிவாய் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேசியிருக்கார். இந்த வசனங்களை கேட்டது போல் நம்ம வீட்டில் போய் எடுத்து அதை படித்து பார்ப்போம். 14ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை, அவர் கடந்து போன அந்த காரியங்களெல்லாம் நாம் கேட்கும்போது உண்மையாகவே நானும் இப்படி நடந்து போவேன், இப்படி நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சி எடுக்கணும். கேட்டதோடு விடக்கூடாது. ஆண்டவரே, நான் இந்த வழியில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து குழந்தையாய் அவர் பிறந்து அவரை தூக்கி கொண்டு போகிறாங்க அந்த ஆலயத்திற்கு. அந்த பழைய உடன்படிக்கையின் முறைமையின்படி அங்கே அவரை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ண கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அங்கே சிமியோன் அப்படின்னு ஒரு மனிதன் இருக்கிறார். சிமியோன் அப்படின்னு ஒரு தேவ மனிதன். அந்த சிமியோன் அந்த பிள்ளையை கையில் வாங்குறார். அந்த பிள்ளையை கையில் வாங்கி அவர் சொல்கிறார் 31ஆம் வசனத்தில், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய வியக்கத்தக்கதான வார்த்தைகள். வேதத்தில் நம்ம ரசித்து படிக்கணும், ருசித்து படிக்கணும். நம்ம அவர் மாட்டுக்கொட்டையில் பிறந்தார் அப்படின்னு கேட்டோம். யோசிச்சு பாருங்க, மாட்டுக்கொட்டையில் பிறந்தவருக்கு என்ன மதிப்பு இருக்கும், என்ன மரியாதை இருக்கும்? எங்காச்சும் இருக்குமா? மரியாதை ஒன்றுமே இருக்காது. அவர் மாட்டுக்கொட்டையில் பிறந்தார். அவருடைய பிறப்பு ஒரு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பை பெற்றவர் தான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த தேவாலயத்திற்கு கொண்டு வரும்போது அவருக்கு எப்படி மதிப்பு கூடுது பாருங்க. எப்படிப்பட்ட மதிப்பு அவருக்கு கூடுது. அந்த சிமியோன் அவர் கையில் வாங்கி உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்றான். அடுத்த வசனம், அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் மாட்டுக்கொட்டையில் பிறக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கு? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார் யோசேப்பு. அடா, இவ்வளோ நாளாக தேவ தூதர் மூலமாக என்கிட்ட பேசினார், இந்த குழந்தை பரிசுத்தம் உள்ளதுப்பா, இது பிறந்து வந்த பிற்பாடு இதுக்கு இயேசுன்னு பேரிடு, அதனால் நீ அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அப்படியெல்லாம் பிதா யோசேப்பிட்ட பேசி இருந்தும் இப்போ அந்த பிறப்பை அவன் கவனித்து பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சங்கட்டமாக இருந்திருக்கும், அவ்வளவு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை. ஒரே நாத்தம், ஒரே ஒரு மாதிரி
இப்போ லேசாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து 2 கொசு கடிச்சிட்டாலும் அப்பான்னு தட்டுறோம். தட்டி போடா கொசுவத்தியை போடு, அதை போடு, இதை போடு, சன்னலை சாத்து, அப்படி இப்படின்னு பயங்கரமாக சாத்துறோம். நான் சொல்கிறது சரிதானே? பயங்கரமாக கொசுவத்தியை கொளுத்தி வச்சு, எப்பா ஒரு கொசு என்னை தொற்றக்கூடாது, இல்லைன்னா கொசுவிலையாவது கட்டு அப்படின்னு எவ்வளவு பயங்கரமாக செய்கிறோம் பாருங்கள். அந்த ஒரு இன்னுமே நீங்கள் நினைப்பீங்க, ஒரு கொசு கடிக்கும் போது யாரை நினைப்போம்? மாட்டுக்கொட்டையை நினைப்போம். மாட்டுக்கொட்டையில் இப்படி நான் சொல்லும்போது போங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொசுவெல்லாம் இருந்திருக்காது அப்படின்னு கூட உங்கள மனசில் வரும். கொசு இருந்திருக்காது அப்படின்னு. ஒரு சின்ன வண்டாவது போய் அங்கே என்ன செஞ்சுருக்கோம்? கடிச்சிருக்கோம். அந்த சூழ்நிலையில் போயிருந்திருக்கோம். இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்போ எவ்வளோ அந்த மரியாதை தட்டி விட்டுருப்பாங்க புள்ள மேலே. ஒரு வண்டு போயிடாமல், ஒரு கொசு போயிடாமல், ஒன்று போனா எப்படி தட்டி விட்டு அதை அப்படியே பிள்ளைய எவ்வளோ கவனமாக பார்த்துருப்பாங்க. அவங்க போகிறப்ப யோசேப்பை பாரு பிள்ளைய பார்த்துக்கன்னா எவ்வளோ கவனமாக பார்த்துக்குவாங்க. இப்போ இருக்கிற அப்பாக்கெல்லாம் பிள்ளைங்களை அந்த மாதிரி கவனிக்கிறதே இல்லை. கடைசியாக முழு கவனிக்காமல் முழு குற்றத்தையும் யார் மேலே போடுறவங்க? அம்மா மேலே தான் முழு குற்றத்தையும் போடுவோம் நம்ம. ஏப்பா என்னடா அப்படி இப்படி பிள்ளைய பண்ணலன்னு. அதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது உண்மையாக அவர் எப்படி அந்த சூழல்களை அவர் கையாண்டிருப்பார். ஆனால் பாருங்கள், அதே இயேசுவை அந்த தேவாலயத்திற்கு போகும்போது அந்த மதிப்பு கூடுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அதுதான். நம்முடைய மதிப்பு கூடுகிறது. ஒருவன் தேவாலயத்திற்கு வரும்போது அல்லது தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது நமக்கு மதிப்பு கூடுகிறது. நான் அதை தான் யோசித்து பார்க்கிறேன். அங்கே சரீரமான சபையில் இயேசு தலையாக இருக்கிறார். இந்த சரீரத்தில் இயேசு தலையாக இருக்கிறார். இந்த சரீரத்தில் நீங்களும் நானும் அங்கமாய் மாறுகிறோம். அப்போ இந்த இயேசுவுக்கு எப்படி அங்கே ஒரு மதிப்பு கூடுனதோ அது போலவே நம்ம வாழ்க்கையில் தேவன் இயேசுவை போலவே நம்மையும் உயர்த்தும்படிக்கு அவர் நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் இந்த சபை கூடுதலை நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம். அல்லது ஒரு மாதிரி என்ன நம்ம போய் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இங்கே சபைக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஒரு குப்பை தொட்டியில் கிடந்தவங்க, சாத்தானுடைய வலையில் இருந்தவங்க. நம்ம அப்படிப்பட்ட வலையை கிழித்து நம்ம எல்லாரையும் ரட்சித்து சபையில் கொண்டு வந்து வைக்கிறார். அப்படின்னா சபையில் இயேசு கிறிஸ்து இங்கே எழுந்தருளி இருக்கிறார். சபையில் அவர் இருக்கிறார். காலையில் நம்ம கேட்டது போல அவர் சகோதரன் என்று சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படாமல் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் தான் நீங்களும் நானும். நான் ஏதோ ஒரு அரசியல்வாதிகளை சொல்லுகிறது போல நீங்கள் வாங்க, இந்த இயேசு உங்களுக்கு பணம் கொடுப்பார், இந்த இயேசு உங்களுக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், வண்டியை கொடுப்பார், காரை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலை. அதெல்லாம் அரசியல்வாதி தான் சொல்லுவாங்க. வாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதை தருவேன், இதை தருவேன்னு. ஆனால் நீங்களும் நானும் சபைக்கு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோம். அதுதான் நமக்குள்ள ஆசீர்வாதம். இந்த இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அடுத்த வசனத்தில், பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாயும் மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக அவர் சபையில் இருக்கிறார். சுருக்கமாக சொன்னாதான், இங்கே நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, இங்கே இயேசு நம்மில் அநேகருடைய சிந்தனையை, இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் வெளிப்படத்தக்கதாய் சபையில் இருக்கிறார். நீங்கள் வேணால் மறைச்சிக்கிட்டு இருக்கலாம். உங்கள் இந்த காலில் கேட்டது போல் பயம் அல்லது கவலை இப்படி இருக்கிற காரியங்களை
நீங்கள் கவலை இல்லாத போல, பயம் இல்லாதவைகளை போல மறைச்சிக்கிட்டு இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு பாவம் செய்துவிட்டு, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப சகோதரன் இங்கே இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு பாவம் செய்துவிட்டு உங்களை நீங்கள் மறைத்து கொண்டிருக்கலாம். தெரியாமல் அந்தரங்கத்தில் நாம் தவறுகளை செய்துவிட்டு செய்யாததை போல இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சபையில் இயேசு எப்படி இருக்கிறார்னா, அநேகருடைய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கார். அப்போ பணம் கொடுக்குற இடத்துக்கு போகிறதா, சிந்தனையில் இருக்கிற பாவத்தை வெளிப்படுத்துகிறவர் இடத்துல போவதா? கோர்ட்டார் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி இந்த உலகம் முழுவதும் பணம் கொடுக்குற இடத்துல தான் போகுது. நான் பார்த்துருக்கேன். கவர்மெண்டில் ஒரு கட்சி சொல்லுது, நான் 2000 தரேன், போன வருஷம் 1000 தந்தேன், இந்த வருஷம் 2000 தரேன்னு. இன்னொரு கட்சி சொல்லுது, நானும் 2000 தான் இந்த வருஷத்தில் தரப்போகிறேன். அப்போ கேட்குற நமக்கு எப்படி, நான் பார்த்ததுனால சொல்கிறேன், இருதயத்தில் இருக்கிறத பார்த்ததுனால அப்படியே கொஞ்சம் கூடுது மனசு. ஆஹா, 1000 எத்தனை மாறிட்டு, 2000 மாறிட்டு அப்படின்னு பாருது. இன்னொருத்தர், மூணாவது ஒருத்தர் 2500ன்னாரு பாருங்க. ஆட்டுங்க அப்பான்னு கூடுது. அவர் சக்குன்னு ஒரு செக்கு வச்சார், 60 வயசுக்கு கீழன்ட்டார். 60 வயசுக்கு மேலே உள்ள ஆள்லாம் அப்படியே சோர்ந்து போச்சு. போடா, பழைய ஆளுக்கே குத்துறா ஓட்டை. அரசியல் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இது சம்மந்தப்படுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி உலகம் பூரா அப்படி தான் இருக்குது. எவ்வளவு கூட கொடுப்பாங்க, எவ்வளவு. வெறும் பெண்ணு மட்டும் பஸ்ஸில் ஃப்ரீயாக பிரயாணம் பண்ணிங்களா, வா இந்த வருஷம் நான் ஆம்பளைகளையும் என்ன பண்ண போகிறேன், பிரயாணம் பண்ண நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. பார்த்தா இன்றைக்கி உலகத்தில் மனுஷர்களை சாத்தான் பல விதத்தில் பணத்தையும் அதையும் இதையும் குறித்து பேசி அப்படியே இருதயத்தை உப்பு பண்ணி பெரிய காரியங்களை செய்து விடுகிறான். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க பார்த்தா அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே எடுத்து பார்க்குறாங்க, இன்றைக்கி சம்பள உயர்வு ஏதாச்சும் போட்டிருக்காங்களா. 50,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு டக்குன்னு பார்த்தா அது 60,000. ஓ அப்பா, 60 போட்டாங்க. எப்படி பாருங்கள் காரியங்களை. ஏன் 50,000 வாங்கினவங்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து 40,000 சம்பளம்னு யார் சொல்லுவாங்களா? அது மாதிரி சொல்கிறத கேட்கறதுக்கு தான் நம்ம மனசு விரும்புமா? ஆனால் நம்ம ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உங்களுக்கு பணத்தையும் பொருளையும் கொடுத்து உங்களை உப்ப பண்ண மாட்டேன், உங்கள் இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை நான் வெளிப்படுத்துவேன். கடைசி வசனம் சொல்கிறார் 35, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார் அப்படின்னு சொல்கிறார். ஏங்க அப்பா, இதெல்லாம் படித்து பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வளவு உன்னதமாக இருக்குது. எவ்வளவு அந்த பட்டயம் அது உருவி போகும் அப்படின்னு சொன்னால், மரியாளுக்கு அதை கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்தா அது ராஜாவை ஆகணும்னு நம்ம இருதயத்தில் இருக்குது. அது பெரிய மதிப்புக்குரியவனாக மாறணும், பெரிய வேலை செய்து பெரிய சம்பாதிச்சு அல்லது பெரிய பணக்காரனாக மாறணும்னு நம்ம இருதயத்தில் இருக்குது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் இதுக்கு எதிராளி அல்ல. நான் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் உங்களுக்கு சொல்கிறேன், இது எதிராளி அல்ல. நாம் எவ்வளவு வேணாலும் சம்பாதித்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோங்கிறது தான் இங்கே. மரியாளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார் சிமியோன். என்ன தெரியுமா? உன் மகனை ஒரு பட்டயம் உருகி போகும், அவர் குத்தப்படுவார், கடைசியாய் பாவிகளுக்காக அவர் மரிப்பார் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். இன்றைக்கு நம்ம பிள்ளைய பார்த்து யாராவது ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று நடக்குது பண்ணுதுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கலங்குறோம். இந்த பயலுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு டிசென்ட்ரி போனவே ஐயோ என்னமோ தெரியல, என்னத்தை தின்னா என்னத்தை பண்ணால் போச்சு வருத்துன்னு அப்படியே கலங்கி போகிறோம். நம்ம எத்தனையோ காரியங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிறத நம்ம கடந்து போகிற பாதையை நம்ம நினச்சி பாருங்கள். அதனால தான் தேவன் இன்றைக்கு இப்படிப்பட்ட வசனங்களை நமக்கு கொடுக்குறார். இப்படிப்பட்ட வசனங்களை நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் தகப்பனையும் தாயையும் பிள்ளையும் சொந்தங்களையும் எல்லாவற்றையும் வெறுத்து
நான் இயேசுவுக்கு சீசியாய் இருப்பேன். நான் அனுதினமும் சிலுவையை சுமக்க தயாராக இருக்கிறேன். எனக்குன்னு நியமிக்கப்பட்ட சிலுவையை நான் சுமக்க ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னது போல அந்த சிலுவையை சுமந்து எல்லாவற்றையும் வெறுத்து, தன் ஜீவனையும் வெறுத்து, நமக்கு உண்டாயிருக்கிற சொத்து பத்து பணம் புகழ் எல்லாவற்றையும் வெறுத்து நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு தான் சரீரமான சபையில் ஒரு இடம், பிரியமானவர்களே. அதனால் அந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை எதற்கென்றே நான் அர்ப்பணிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எவ்வளவு காரியம், 33 வருஷம்னு திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவருடைய வாழ்க்கையை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நமக்கு பிட்டு வைக்கிறார். அந்த அப்பத்தை பிட்டு, அந்த கம்யூனியன் கொடுக்குறோம்ல, அந்த அப்பத்தை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அப்பத்தை பிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த அப்பம் என்ன? ஒரு பட்டயம் உன் ஆத்துமாவை உருவி போகும் அப்படிங்கிற ஒரு அப்பத்தை பிட்டு நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்முடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்ம இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் பிதா நமக்குன்னு ஆயத்தம் பண்ணின அந்த வீட்டுக்கு நம்ம எல்லாரும் போவோம். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் உள்ள ஒரு முடியாவது கீழே விழுவாது. ஒரு முடியாவது, இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு முடியாவது விழுவாது. எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், முடியெல்லாம் கொட்டுதுங்க அப்படிம்பாங்க. சீவி எடுத்து காட்டுவாங்க, சீப்பில் எவ்வளோ முடி இருக்கும். அட ஏன்பா, ஒரு முடி கூட அவர் சித்தம் இல்லாமல் விழுவாதுங்கிறாரு. இவ்வளோ பந்து முடி விழுந்திருக்குன்னா யாருடைய சித்தத்தின்படி விழுவுது? பிதாவின் சித்தத்தின்படி விழுந்திருக்கு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நாங்கள்லாம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெட்டிக்கிட்டு இதாக இருக்கோம். உங்களுக்கு பரட்டுன்னு சொருவீங்க, அரிக்கும், பேனு பிடிக்கும், எல்லாம் பண்ணோம். அதனால் முடியே இல்லாமல் இருக்கிறதால ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு கற்பனையை நான் சொல்கிறேன். அப்போ எதுக்காக இதை நாம் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் ஒரு அப்பா வீட்டில் கொண்டு வந்திருக்கார். நான் சந்தோஷமாக இருப்போம். முழங்கால் படிடுவோமா? நம் இருதயத்தின் ஆழத்தில் தேவனை நோக்கி பார்ப்போம். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இன்னைக்கு விசுவாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்ம எல்லாரும் பயந்தவர்கள், பயந்தாங்கோழிகளாக தான் இங்கே இன்றைக்கி சபைக்கு வந்தோம். ஆனால் பயம் தெளிந்து இந்த இடத்த விட்டு நம்ம போகும்படிக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எதை குறித்தும் பயப்பட வேணாம். என்ன நடந்தாலும் சரி, எது நடக்காமல் போனாலும் சரி, தைரியமாக இருப்போம் நம்ம. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீ பேசின எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் என்றைக்கும் உம்முடைய நாமத்தினாலே சாத்தானை வீழ்த்துகிறவர்கள். தாவீது எப்படி கோலியாத்தை வீழ்த்தினானோ அதுபோல் எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் வீழ்த்த எங்களுக்கு நீர் பலன் கொடுத்திருக்கிறீர். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.